வணக்கம். என் முகம் எப்போ பார்த்தாலும் பருவாகவே இருக்குது டாக்டர். என்னதான் காரணமாக இருக்கும்? ஏன் எனக்கு மட்டும் வருது? என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்குது. நான் டயட் கூட அந்தளவு சாப்பிட்றதில்ல, ஆனால் எனக்கு மட்டும் பரு வருது. காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். ஒரு அம்மாக்கோ அப்பாக்கோ குடும்பத்தில் ஜெனட்டிக்காக பரு வரக்கூடிய தன்மை இருந்தால் நமக்கும் பரு வரலாம். அது அம்மா அப்பா சேர்த்து இருந்ததுன்னா இன்னும் கூட அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு +1 +2 பசங்க படிக்கிறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இட் பிளேஸ் எ ரோல். அண்ட் மெயின்டெனன்ஸ். நம்ம ஒரு நிறைய இந்த எக்ஸாம் டைம்லாம் போயிட்டோம் செஞ்சிட்டோம்னா தலை சரியாக கழுவ மாட்டோம், முகத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய எண்ணெய் பிசு கூட தலையை வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் கூட பரு அதிகமாக வரத்துக்கு அதிகப்படுத்தக்கூடிய காரணங்களில் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் வந்து டயட்டுமே வந்து இட் பிளேஸ் எ ரோல். நிறைய ஸ்டடீஸ்மே என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் டயட் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது பரு வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம சர்க்கரைக்கு எப்படி சொல்கிறோமோ அதே போல தான். ஒரு அரிசி உணவு, இனிப்பு உணவு, இல்லை ஒரு ப்ராசஸ் ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஆர் எனி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் ஈவன் அது கூட அதிகப்படுத்தலாம். அண்ட் ஆல்சோ சில பேர் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி, மைதா கோதுமை உணவு கூட அதிகப்படுத்தலாம். இது இல்லாமலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இட்ஸ் அ செப்பரேட் டாபிக் பை இட் செல்ஃப். நம்ம அதை பற்றி இன்னும் விரிவாக மற்ற வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ பரு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த போல் ஒரு சின்ன அவேர்னஸ் இதை பற்றி எதனாலாம் வரலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நீங்களாக சரிப்படுத்தக்கூடிய மெயின்டெனன்ஸும், அடுத்தது உங்களோட டயட்டை மட்டும் முதல்ல சரி பண்ணிக்க பாருங்கள். நன்றி.